எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க புருஷனே எஸ்எஸ்கேவோட ஆளு தானே? அப்புறம் எதுக்கு ஆளுங்களை விட்டு உங்க வீட்டையே அடிச்சு நொறுக்க போறாரு? அம்மா இப்ப நானும் எங்க? அவர் கிளம்பி எஸ்எஸ்கேவை பார்க்க போறேன்னு கிளம்பி போனாரு. எதுக்குன்னு கேட்டேன். கார்த்திகை கடத்தி வச்சு பாதுகாக்கிறேன்னு எஸ்எஸ்கே கிட்ட வாக்கு கொடுத்து பணத்தை வாங்கிட்டேன். இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கார்த்திகை இலக்கியா கிட்ட ஒப்படைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்னு போனாரு. போனவர் திரும்பி வரவே இல்லம்மா. அந்த எஸ்எஸ்கே தான் மோசமானவர்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நாகு கார்த்திகை விடுறத பத்தி அவர்கிட்ட பேச போனாரு? அவரை போக வேணான்னு எவ்வளவோ சொன்னமா, ஆனா அவர் கேட்காம போயிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அவரு காணுமேனு அவருக்கு பல தடவை போன் பண்ணி பார்த்தேன். அவரு போன் எடுக்கவே இல்ல. அவருக்கு பதிலா 4 ரவுடிங்க தான் வந்தானுங்க. வந்தவனுங்க வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு இத பத்தி வெளியில வாய திறந்தீனா உன் புருஷனை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க வந்து மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பயந்து போய் வீட்டை சாத்திட்டு உள்ளவே கிடக்குறோம்மா.